وعلى آله وأصحابه أجمعين ما بعد நாங்கள் அகீதா வகுப்பிலே ஈமானுடைய அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் முழுமையாக சென்ற முறை பார்க்கவில்லை. எனவே நாங்கள் முக்கியமான விடயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஈமான் என்று சொன்னா என்ன? விசுவாசம். ஈமான் என்னென்ன நான் விசுவாசம் கொள்றதுல ஈமான்ட வரைவிலக்கணம் சொல்றாங்க. நாவினால மொழியணும், அதே மாதிரி உள்ளத்தினால் உறுதி கொள்ள வேண்டும், செயல் உறுப்புகளால் செயற்படுத்த வேண்டும். ஈமான் கூடும், நல்லமல்கள் செய்யும் போது ஒரு மனிதனுடைய ஈமான் கூடும், பாவங்கள் செய்கின்ற நேரத்திலே ஈமான் குறையும். இந்த 5 விடயங்களும் தான் ஈமான் உள்ளடக்கி இருக்கின்றது. வாயினால மொழிய வேண்டும், உள்ளத்தினால் உறுதி கொள்ள வேண்டும், செயல் உறுப்புகளால் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஈமான் கூடும், குறையும். இவை அனைத்தையும் நாங்கள் உள்ளடக்கியதாகத்தான் ஈமான் இருக்கின்றது. எனவே ஒருவர் வாயினால் மாத்திரம் மொழிந்தால் போதாது, அவர் உள்ளத்தால் ஈமான் கொள்ள வேண்டும், செயல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும். நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் அல்லாஹ் நம்புறோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், அமல்கள் செய்யாம இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் செல்வதற்கு. நாங்கள் செயல்படுத்த வேண்டும். சில ஒரு கூட்டம் முர்ஜிஆக்கள் சொல்லக்கூடிய கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்டுட்டால் அவர் பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அமல் செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள். எனவே ஈமான் வாயினால் மொழிந்து உள்ளத்தினால் உறுதி கொண்டு எங்களுடைய செயல் உறுப்புகளால் அவைகளை செயற்படுத்த வேண்டும். அதுல நாங்க ஏற்கனவே பார்த்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதிலே மிகவும் உயர்ந்தது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. அப்ப ஈமான் வாயினால் மொழிவது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது என்ன? வாயினால் மொழிவு. அது ஈமானுடைய ஒரு விடயமா இருக்கின்றது. அதே போன்று அதில் ஆக குறைந்த அந்தஸ்து என்ன? பாதையில இருக்கக்கூடிய ஒரு தீங்கு தரக்கூடியதை ஆற்றுவது. அப்ப ஒரு செயல். அப்ப இங்க ஈமான் வாயிலான் மொழிகிறது இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. இமாத்தத்துல் அதானி தரீக், பாதையில ஏற்படக்கூடிய ஒரு துன்பம் தரக்கூடியதை நீக்குவதை இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே செயலும் ஈமானாகத்தான் இருக்கின்றது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் கிளைகளில் ஒன்று என்று கூறினார்கள். எனவே வெட்கம் எங்கட உள்ளத்துல வரக்கூடியது. அப்ப இங்க சொல் இருக்கிறது, அதே போல செயல் இருக்கின்றது. வெட்கம் என்ற ஒரு எங்களுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய ஒரு நல்ல விடயம், அதுவும் ஈமானிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஐயுக்கும் ஜாதத்ஹு ஹாதிஹி ஈமானா, அல்லாஹ் தஆலா சில குர்ஆன் வசனங்களை இறக்கிவிட்டு இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதன் மூலம் இதன் மூலமாக உள்ள யாருடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே ஈமான் அதிகரிக்கும். சஹாபாக்களுக்கு குர்ஆன் வசனங்கள் இறங்குகின்ற நேரத்தில் அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே நாங்கள் எங்களுடைய ஈமானை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்கின்ற நேரத்திலே எங்களுடைய ஈமான் குறைவடைகின்றது. எனவே நாங்கள் நரகத்துக்கு செல்கின்ற எங்களுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது பாவங்கள் செய்வதன் மூலமாக. எனவே ஈமானுடைய அம்சங்களிலே நாங்கள் முதலாவதாக அல்லாஹ்வை நம்புவது, அப்புறம் அதுக்கப்புறம் மலக்குமார்களை நம்புவது, அதே போன்று அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புவது. அல்லாஹ்வுடைய வேதங்கள் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டவைகள், அவை கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அவைகள் படைக்கப்பட்டவை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அவைகளில் அல்லாஹ் தஆலா பல ரசூல்மார்கள் அனுப்பின எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வேதங்களை வழங்கி இருக்கின்றான். அதிலே அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்ற வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர், அதே போன்று சுஹஃபு இப்ராஹிம் வ மூசா, அதே போன்று அல் குர்ஆன், இவைகளை நாங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், அல்லாஹ் தஆலா 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். நபிமார்களிலும் அல்லாஹ் தஆலா தூதர்கள், ரசூல்மார்கள் என்று சிலர்களை அல்லாஹ் தஆலா
தெரிவு செய்தெடுத்தான். அவைகளிலும் அவர்களிலும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சில நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்களையும் நாங்கள் அவருடைய பெயர்களோடு அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு இறக்கி வரப்பட்ட வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்த அம்சமாக மறுமை நாளை நாங்கள் நம்புவது. மறுமை நாள் என்று சொன்ன என்ன? இறுதி நாள். நாங்கள் மரணித்ததிலிருந்து எங்களுடைய மறுமை நாள் தொடங்குகின்றது. நாங்கள் மரணித்ததோடு எங்களுடைய மறுமை நாள் அது மறைவான வாழ்க்கை. மரணத்துக்கு பின்னால் இருக்கிற விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உசுரோடு இருக்கும் வரையில எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் தெரியும். ஆனால் மரணித்ததன் பின்னால் நடக்கின்ற விடயங்கள் யாரு மரணிச்சாரோ அவருக்கு தான் தெரியும். அப்படித்தானே? நாங்கள் உசுரோடு இருக்கிற நேரத்துல கபூர்ல நடக்கிறவருக்கு ஒன்றும் தெரியாது. மரணிக்கின்ற நேரத்தில் அது பரசகுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. எனவே மறுமை நாளை ஈமான் கொள்வதிலே முதலாவதாக நாங்கள் கபருடைய வேதனை, அதே போன்று சூர் ஊதப்படுவது, அதே போன்று மறுமை நாளுக்காக மனிதர்கள் கபர்கள் இருந்து எழுப்பப்படுவது, அதே போன்று மீசான் நன்மை தீமை நிற்கப்படுகின்ற அந்த தராசு, வஸ்ஸுஹூப் எங்களுடைய கையிலே ஏடுகள் கொடுக்கப்படும். அதே போன்று யாரு இந்த சொர்க்கத்துக்கு தகுதியானோ அவருடைய ஏடு யார் எப்படி கொடுக்கப்படும்? வலது கையில் கொடுக்கப்படும். யாரு நரகத்துக்கு தகுதியானவரோ அவருடைய ஏடு அவருடைய இடது கையிலே முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் என்பதாக குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சிராத் பாலம், அந்த பாலத்தை கடந்துதான் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும். யாரெல்லாம் நரகவாதிகளோ அவர்களுக்கு அந்த பாலத்தை கடக்க முடியாது. ஒவ்வொருவரும் அவருடைய அமலு அவருடைய அந்தஸ்தை பொறுத்து அவர்கள் அந்த பாலத்திலே கடந்து செல்வார்கள். சிலர் மின்னல் வேகத்திலே செல்வார்கள், சிலர் சாதாரண வேகம், சிலர் தவண்டு செல்வார்கள், சிலர் செல்ல முடியாமல் அப்படியே நரகத்தில் வீழ்வார்கள் என்பதை ஹதீஸ்கள் இருக்கின்றது. எனவே சிராத் என்கின்ற அந்த பாலம், வல் ஹவுத் அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நீர் தடாகம் இருக்கின்றது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு நீர் புகட்டுவார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷஃபாஅ சிபாரிசு செய்வது, அதே போன்று சுவர்க்கம் நரகம், அதே போன்று முஃமின்கள் மறுமை நாளிலே இறைவனை சுவர்க்கத்திலே காண்பார்கள், அதே போன்று சுவர்க்கத்திலும் காண்பார்கள். அதே போன்று ஏனைய மறைவான விடயங்கள் இவை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் மறுமை நாளை ஈமான் கொள்வதிலே இருக்கின்ற விடயங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கதிர் என்று சொன்னால் விதி, கலா கதிர் என்று சொல்வோம். இந்த விதியை நாங்கள் நம்ப வேண்டும். நன்மையும் தீமையும், ஒரு நல்ல விடயம் தீய விடயம் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் அடுத்த வாரம் தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.